வேலம்மாள் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கல்வியாளர் எஸ். சுடலைமுத்து பாண்டியன். இவரது 8 பள்ளிகளில் பல ஆயிரம் மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் பணிபுரிகிறார்கள். ஆசிரியர் தினத்தில் மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியைகள் எல்லோரும் அவரிடம் வாழ்த்து பெற எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஆனால் இவரோ தனது சிறுவயது பள்ளி ஆசிரியரை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெறுவார். தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவரிடம் வாழ்த்து பெற்று வருகிறார். அப்படி ஒரு தருணத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்மா, நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்கள்கிட்ட படித்தேன், நம்ம பன்னீர்குளத்தில். அப்போ நீங்கள் ஒரே ஒரு டீச்சர் தான் எங்களுக்கு. அப்போ 2 ஓராசிரியர் பள்ளி தானே நம்ம பள்ளிக்கூடம், டிடிடிஏ பள்ளிக்கூடம். அப்போ நம்ம ஐயா உங்கள் அப்பா அதுக்கு ஃபாஸ்டராக இருந்தாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் நம்ம பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, நாட்டில் பஞ்சம், ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா பால் டவர்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க, கோதுமை கொடுப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கி. சென்னையில் பல இடங்களில் ஒரு 8 ஸ்கூல் நடத்துகிறேன். அதில் 5 +2 வரைக்கும் இருக்குது. மீதி எல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல். எல்லாம் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ், உங்கள் ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் மாணவன். நான் சுடலைமுத்து பாண்டியன் என்னுடைய பழைய மாணவன். 1950ஆம் ஆண்டு முதல் 55வது ஆண்டு வரை நான் தலைமை ஆசிரியராக இருந்த பள்ளிக்கூடத்தில் இந்த அருமையான மாணவன் முதல் வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை படித்தார். நான் கற்றுக் கொடுக்கும்போது மிகவும் திறமையான மாணவன். அறிவிலும் ஆற்றலிலும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதிலும் எல்லாவற்றிலும் வகுப்பிலும் பள்ளியிலும் முதல் மாணவனாக திகழ்ந்தவர் சுடலைமுத்து பாண்டியன். நான் அவரை சொல்லமுத்து பாண்டியன் என்று தான் இன்று வரை அழைப்பேன். அவ்வளவு திறமையான மாணவன். அநேக ஆண்டு என்னுடைய திருமணத்துக்கு பின்னர் அவரை 20 ஆண்டுகளுக்கு பின் நான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்க நேரிட்டது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து வருகிறேன் என்று சொன்னார். அதன் பிற்பாடு இப்பொழுது அவர் பள்ளியில் தலைவராக இருந்து பல பள்ளிக்கூடங்களை நடத்துகிறதாக மறுபடி அடுத்த தடவை என்னிடம் சொன்னார். எனக்கு மிகவும் சந்தோஷம். நம்மிடம் கற்றுக்கொண்ட ஒரு மாணவன் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருப்பது, இதற்காக இறைவனை நான் எப்போதும் வேண்டுகிறேன். இப்பொழுதும் புதிதாக ஒரு பள்ளியை தொடங்கி அந்த பள்ளியில் அநேக மாணவர்கள் படிக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியை என்னிடம் கூறி என்னுடைய அந்த பள்ளிக்கூடத்திற்கு அழைத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இறைவன் மென்மேலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவர் நடத்துகிற பள்ளியில் உள்ள ஆசிரியைகள் படிக்கும் மாணவர்கள் இதில் யாவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக நான் மிகவும் அன்புடன் சொல்லமுத்து பாண்டியனிடம் கேட்டுக்கொள்கிறேன்.